கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை எரேமியா 32 அதிகாரம் 17 கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விரும்புகிறார். இந்த காரியம் சொல்லப்பட்ட சூழ்நிலையை பார்த்தோன்னா, அங்கே பாபிலோன் தேசத்திலிருந்து எருசலேம் தேசத்தை சுற்றி வளைந்து கொண்ட சூழ்நிலையில அங்கே எரேமியா கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாய் இந்த வார்த்தை இருக்கிறது. எப்படியும் தேவன் தேசத்தை விடுவிப்பார் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில எரேமியா சொன்ன வார்த்தையாக இது காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை நம்ம பார்க்கும்போது, முதலாவது அவர் படைப்பை அங்க சொல்றாரு. எவ்வளோ தூரம், இவ்வளோ உம்முடைய மகாபலத்தினால, உம்முடைய புயத்தினால இவ்வளோ தூரம் வானத்தையும் பூமியும் நீர் சிருஷ்டித்திருக்கிறீரே. அப்போ நம்ம பல வேளைகள்ல நம்ம சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனா எரேமியாவோ எதை பார்க்கிறார்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளார். வானத்தை பார்க்கிறாரு, பூமியை பார்க்கிறாரு, அதுல உருவாக்கப்பட்டுள்ள சிருஷ்டிகளை பார்க்கிறார். இவ்வளோ பெரிய தேவன் இன்றைக்கு என்னுடைய தேவனாய் இருக்கிறபடியினால் அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் மகத்துவமானவர், வல்லமையுள்ளவர் அப்படிங்கிறத எரேமியா அறிந்து வைத்திருந்தபடியினால் இந்த வார்த்தையை சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம தேவனை எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம்? அங்கே இயற்கை மனித எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட வல்லமையுள்ள தேவன். நம்ம ஒரு குறுகின வட்டத்துல தான் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி நடக்கும், இந்த காரியங்கள் எப்படி வாழ்க்கையில இது முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து பல நேரங்கள்ல நம்ம சந்தேகப்படுகிறோம். ஆனா இதை பார்க்கறதில்ல. இவ்வளோ பெரிய வானத்தையும் பூமி இவ்வளோ அழகா நேர்த்தியாய் படைத்திருக்கிறாரு. சூரியன், சந்திரன் இதெல்லாம் பார்க்கும்போது அதனுடைய அந்த வட்டமான அந்த இதுல உருவத்தை பார்க்கும் பொழுது அவ்வளோ தூரம் இவ்வளோ நேர்த்தியாய் படைத்திருக்கிற தேவன் என் தேவனா இருக்கிறாரு. அவரால் என் வாழ்க்கையில இந்த விஷயத்த செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இதைத்தான் லூக்கா 1:37 பார்க்கிறோம். அங்கே தூதன் மரியாள் இடத்துல சொல்லுகிற வார்த்தை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ அங்கே மரியாள் எப்படி இது ஆகும், நான் புருஷனை அறியேனே, கன்னியா இருக்கிறேன்னு அங்க சொல்லும் போது அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு அங்கே தேவதூதன் சொல்லுகிறான். இது டிபிடி வெர்ஷன். இந்த வேர்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. நாட் ஒன் ப்ராமிஸ் ஃப்ரம் காட் இஸ் எம்டி ஆஃப் பவர், ஃபார் நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். அப்போ ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் அனுப்புகிறாருன்னா அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளேயே அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமையும் அங்கே இருக்கிறது. அப்போ அன்றைக்கு மரியாள் கிட்ட காபிரியல் தூதன் அங்கே வந்து, இயேசு உன்னிடத்தில் வந்து பிறப்பார், பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார்னு அங்க வாக்குத்தத்தம் வரும்போதே அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அவளுக்குள்ளே செல்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு இன்றைக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அதுக்குள்ளாகவே வல்லமை இருக்கிறது. அதை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய வல்லமை. அன்றைக்கு கன்னியா இருக்கிற மரியாளுடைய வயிற்றுல தேவகுமாரன் வந்து பிறந்திருப்பாரானால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில முடியாத காரியங்களையும் அவர் முடிய பண்ணுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அததான் ஆதியாகமம் 18:14 பார்க்கிறோம். அங்கே சாராள் சந்தேகப்படும் போது அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பத்த கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அப்போ இங்கே சாராளுக்கு கர்ப்பம் செத்து போன நிலைமையில, ஆபிரகாமுடைய சரீரம் அங்கே செத்து போன நிலைமையில அங்கே வாக்குத்தத்தம் கடந்து வருகிறது, உங்களுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். அப்ப அந்த வாக்குத்தத்தம் கடந்து வரும்போதே அங்கே கர்ப்பம் அங்கே பலனடைகிறத பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய சரீரம் பலனடைகிறத பார்க்கிறோம். அப்போ ஒரு வாக்குத்தத்தம் கடந்து வரும்போதே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய வல்லமையும் அந்த வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிறதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். அதனாலதான் யோபு 42:2 பார்க்கிறோம்,
தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறார். அதுவரைக்கும் யோபு என்னெல்லாமோ புலம்புறாரு, இதெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா அப்போதான் ஆண்டவரை புரிந்து கொள்ளுகிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு எப்போ அவர் அறிந்து கொண்டாரோ, தேவனை புரிந்து கொண்டாரோ, அவருடைய வாழ்க்கையில ரெட்டிப்பான இழந்த எல்லாவற்றிற்கும் பதிலாக ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை அவர் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்க அப்படி அவரை அறிந்திருக்கும் போது, என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நிறைவேறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். என்னாகமம் 23:19 கூட பார்க்கிறோம், பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வாக்குத்தத்தம் கடந்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவரால் பொய் சொல்ல முடியாது, அவர் சொல்லிட்டார்னா அதை செய்து முடிப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது எபிரேயர் 10:23 பார்க்கிறோம், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. அப்போ நமக்கு என் தேவன் வேதத்துல இத்தனை வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுத்திருக்கிற, இதெல்லாம் நீங்க உரிமை பாராட்டி ஜெபிக்கிறீங்களோ அதையெல்லாம் நம்பிக்கையோடு அசைவில்லாமல் அந்த வாக்குத்தத்தங்களை குறித்து உறுதியாயிருந்து அதை அறிக்கையிடும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில வந்து நிறைவேறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். அதனாலதான் 2 கொரிந்தியர் 1:20 நம்ம பார்க்கிறோடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல ஃபார் ஆல் ஆஃப் காட்ஸ் ப்ராமிசஸ் ஃபைண்ட் தியர் எஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் இன் ஹிம், and as his yes and our amen ascend to God we bring him glory. அப்போ அவர் இதுவரைக்கும் வேதத்துல இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று இருக்கிறது. அப்ப எல்லா வாக்குத்தத்தங்களும் இன்றைக்கு நமக்கு உரிமையாகிறது. மறுமொழியாக நம்ம அதற்கு ஆமேன் அப்படியே ஆவதாக என்று சொல்லும்போது நாம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறோம். எப்படின்னா அந்த வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதன் மூலம் தேவனுக்கு மகிமையை நம்ம கொண்டு வருகிறோம் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அப்போ இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கும் போது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் அசைவில்லாமல் நம்பிக்கையோடு உறுதியாயிருந்து அதை அறிக்கை செய்யும் பொழுது அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்பதே சத்தியம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. இன்றைக்கு எங்க வாழ்க்கையில ஒருவேளை சூழ்நிலைகள் வாக்குத்தத்தங்களுக்கு எதிராக இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தம் என்றைக்கு எங்க வாழ்க்கையில கடந்து வந்ததோ அது விருதாவாய் போகாது. அது ஃபுல் ஆஃப் பவரா ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளேயே அந்த வல்லமை அடங்கி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளில் இதை கேட்கிறோம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்ற என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். என் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.